தமிழ்ச்சோலை நேயர்களுக்கு இனிய வணக்கம். புறப்படு நெஞ்சே, புறப்படு நெஞ்சே என்று ஒரு தலைவி தன்னுடைய நெஞ்சுக்கு ஆணையிடுகிறாள், கட்டளையிடுகிறாள். எதற்காக கட்டளையிடுகிறாள் என்று பார்த்தால், அதாவது தலைவன் இல்லறத்திற்கு வேண்டிய பொருளை ஈட்டிக் கொண்டு வருவதற்காக வேற்றூருக்கு சென்றிருக்கின்றான். அவன் சென்று நிறைய நாட்கள் ஆகிவிட்டது. நிறைய நாட்கள் மட்டுமல்ல, நிறைய மாதங்கள் ஆகிவிட்டது. எப்பொழுதுமே தலைவனெல்லாம் பொருளீட்ட போகிறான் என்று சொன்னால் என்ன சொல்லிவிட்டு போவார்கள் என்று சொன்னால், கார்காலம் வரும்போது, கார்காலம் வருவதற்கு முன்னால் நான் திரும்பி வீட்டிற்கு வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு செல்வார்கள். இப்படி இந்த தலைவன் சென்று வெகு நாளாகிவிட்டது, இன்னும் வரவில்லை. அதனால்தான் தலைவி கவலைப்படுகிறாள். அவனுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று நினைத்து தன்னுடைய நெஞ்சத்திற்கு கட்டளையிடுகின்றாள். எதற்காக கட்டளையிடுகின்றாள் என்று பார்த்தால், நாம் இங்கே உண்ணாமல் உறங்காமல் அவனை நினைத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய கை வளையல்கள் எல்லாம் கூட நெகிழ்ந்து போய்விட்டது. உண்ணாமல் உறங்காமல் இருந்து இங்கே துன்பப்படுவதை காட்டிலும் நாம் அவன் இருக்கின்ற நாட்டிற்கு சென்று அவன் நிலையை நேரிலே பார்த்து வரலாம் என்று கூறுகின்றாள். சரி, நேர்ல சென்று பார்க்கிற அளவுக்கு என்ன ஆச்சு, அவ்வளவு மனசு வருத்தம் என்ன இவளுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, அங்கே ஒரு நல்ல சூழல் இல்லை. அவன் சென்ற நாடு மிகவும் தூரமான நாடு. வடுக தேசத்திற்கு சென்றிருக்கின்றான். அந்த வடுக தேசத்திலே இப்பொழுது போர் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது. அழகான கொல்லைப்பூவை எப்பொழுதும் சூடி மகிழ்ந்திருக்கின்ற அந்த வடுகர்களுடைய மொழிதான் நமக்கு தெரியாது என்று பார்த்தால், அவர்களுடைய நாட்டிலே நிலைமை கூட இப்பொழுது சரியில்லை. அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தேசத்திலே கங்கநாடு என்கின்ற ஒரு நாடு, அந்த நாட்டிலே கட்டி என்கின்ற ஒரு வீரம் செறிந்த அரசன் இருக்கின்றான். அவனோடு இந்த வடுகர்கள் போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் அங்கே சென்றிருக்கின்ற தலைவனுக்கு என்ன ஆயிற்றோ ஏதாயிற்றோ என்று தலைவி அதிகமாக கவலைப்படுகின்றாள். அதனால்தான் சென்று பார்த்து வர வேண்டும் என்று நினைக்கின்றாள். இந்த பாடல் எந்த திணைக்கு உரியதுன்னு பார்த்தா பாலை திணைக்கு உரியது. பிரிதலின் நிமித்தமாக எழுகின்ற செய்திகளை சொல்லுவது. சரி, துறை என்னன்னு பார்த்தா, தோழி அயலில் இருக்க, தோழி அங்க பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறா. அவள் கேட்கும்படியாக தன் நெஞ்சிற்கு இந்த தலைவியானவள் ஆணையிடுகின்றாள். இதிலே ஒரு உளவியல் கூறு கூட இருக்கிறது. பாடலை பார்த்துவிட்டு உளவியல் கூறை நாம் பார்க்கலாம். கோடீர் இலங்குவளை நெகிழ நாள்தோறும் பாடில கலிழும் கண்ணொடு புலம்பி ஈங்கிவன் உரைதலும் உய்குவமாங்கே எழு இனி வாழி என் நெஞ்சே முனாது குல்லை கண்ணி வடுகர் முனையது பல்வேர் கட்டி நன்னாட்டு உம்பர் மொழிபெயர் தேயத்தராயினும் வழிபடல் சூழ்ந்திசின் அவருடைய நாட்டை. மொழி தெரியாத தேசத்தவர்கள் தான் வடுகர்கள். அந்த நாட்டிற்கு தான் தலைவன் சென்றிருக்கின்றான். அங்கே போர் சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. அந்த போர் சூழலானது போர் பதற்றமானது, முடிய வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம் என்று இவள் தன் நெஞ்சோடு சொல்லுகின்றாள். வடுகர்கள் குல்லை என்கின்ற ஒரு பூவை விரும்பி அணிகின்றவர்களாம். அதோட இங்கே ஒரு உளவியல் கூறு என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தோழி அங்கே இருக்க நேரா அவகிட்ட சொல்லல, நேரடியா சொல்லல, அங்கே இருந்து சொல்லுகின்றாள். என்ன சொல்லுகின்றாள்? அதாவது நாம போகலாம், வா, நாம முடிவு பண்ணிட்டேன், புறப்படு நெஞ்சே என்று சொன்னால், இப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டாக்கா, எப்பொழுதுமே தோழி தலைவிக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமையான படைப்பு தான் இந்த சங்க இலக்கியங்களிலே. அவள் என்ன செய்வாள்? நிச்சயமாக தலைவியினுடைய வருத்தத்தை போக்குவதற்காக யாரையாவது ஆள் அனுப்பி அந்த தேசத்திற்கு, வடுக தேசத்திற்கு அனுப்பி அங்கே இருக்கின்ற தலைவனுடைய நிலையை அறிந்து தலைவன் பத்திரமாக இருக்கின்றான், நீ வருத்தப்படாதே, இன்னும் சில நாட்களிலே மீண்டு விடுவான் என்று அவள் நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காக, அவளுக்கு உணர்த்துவதற்காக ஒரு உளவியல் நோக்கோடு இந்த பாடலானது அமைந்திருக்கிறது. இந்த பாடலை பாடியவர் மாமூலனார். எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறொரு பாடலோடு நாம் சந்திப்போம்.